Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. வெறும் ரெண்டு பொருள் போதுங்க இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு. மூலப்பொருள் முற்றிலும் உங்களுக்கு இலவசம். ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ஸ்னு எடுத்துக்கோங்களேன். நீங்க ஒரு 500 ரூபாய் இருந்தாலே 500 ரூபாய்ல ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இந்த பிசினஸ் வொர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 200 ரூபாய் 100 ரூபாய் இருந்தா கூட போதும் இந்த பிசினஸ் உங்க வீட்லயே நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதே போல பிளாஸ்டிக் ட்ரம் இது பெரிய லெவல்ல நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் ட்ரம் இருக்கு பாத்தீங்களா, 100 லிட்டர் 50 லிட்டர்னு அந்த மாதிரி ஒரு ட்ரம் இருந்தாலே போதும் உங்களால டெய்லி 1000 ரூபாய் அப்படின்ற இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்டு அசால்ட்டா போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்ககிட்ட வந்து வீட்டில் கொஞ்சம் இடம் இருக்கு, ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் இருக்கு, அபார்ட்மெண்ட்ல இது பண்ண முடியுமா அப்படின்றது டவுட் தான். ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் இருக்கு, உங்களுக்கு வீட்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, நீங்க ஒரு வில்லேஜ் பேஸ்ட் அப்படின்னா தாராளமா 100% நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே இந்த ப்ராடக்ட்டை வந்து வெளி உலகத்துக்கு காட்ட முடியும். ஸோ இது என்ன பிசினஸ் அப்படின்றத பார்த்துலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். ஸோ வெயிட் பண்ண வேண்டாம், கான்செப்ட்குள்ள போயிடலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மீன் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஒரு இயற்கையான முறையில் வந்து தயாரிக்கப்படக்கூடிய மீன் அமிலம். இந்த அமிலத்துக்கு தேவையான பொருள் என்னன்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதோட யூசேஜ் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இந்த மீன் அமிலம் எதுக்குன்னா நார்மலாக நம்மளுடைய ஃப்ரூட்ஸ் பேர் பண்ணக்கூடிய பிளான்ஸு, பூக்கள் அதிகமாக பூக்கக்கூடிய பூச்செடிகள் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கிற பிளான்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 5 ml அமிலத்தை வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த பூச்சி தொல்லைகள் எதுவும் இல்லாமல் க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பூக்களும் காய்களும் பூத்து குலுங்கும் அப்படின்றாங்க. அதுக்கு தான் வந்து இதை வந்து ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே போல் இரிகேஷன் வாட்டர் விவசாய நிலத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னா இரிகேஷன் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ்லாம் அது மூலயமா இந்த மீன் அமிலத்தை அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு விவசாய நிலங்களுக்கெல்லாம் வந்துட்டு இதை வந்து நீரில் கலந்து பாய்ச்சிடுறாங்க. ஸோ மெயினாக இப்போது இந்த மாதிரியான மீன் அமிலங்கள் எதுலேருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேஸ்டான ஃபிஷ் நம்ம நார்மலாக வேஸ்டான ஃபிஷ் அப்படின்னா எதை மீன் பண்ணுறோன்னா மீன் கழுவுறோம், அந்த கழுவும் போது வரக்கூடிய வேஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் மீன் பிடிக்கிற இடம், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கோவளம், காசிமேடு இந்த மாதிரி இடங்களுக்குலாம் நீங்க போனீங்க அப்படின்னா அங்க கூடையா மீன் எடுப்பாங்க இல்லைங்களா. போட்ல இருந்து எடுக்கும் போதே நிறைய மீனுங்களை வந்து கரவரமா அப்படியே தூக்கியே வந்து போட்டு நிறைய இருக்கும், அது வேஸ்டேஜா பெரிய பெரிய முழு மீனுங்களாவே இருக்கும். அது வந்து வியாபாரத்துக்கு போகாது, அது கெட்டு போயிடும், இது டேஸ்டா இருக்காது, ரொம்ப முள்ளா இருக்கும், யாருமே வாங்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ்க்காக அதை வந்து எடுக்காம விட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான வேஸ்டேஜஸும் உங்களால இலவசமாவே வாங்க முடியுங்க. இல்ல இலவசமா கொடுக்கல அப்படின்னாலும் ஒரு ரெகுலர் ஆர்டர் மாதிரி நான் வந்து ஒரு 500 ரூபா கொடுக்குறேங்க மாசத்துக்கு, உங்களால முடிஞ்சது ஒரு 2 கிலோ 3 கிலோ அப்பப்ப நான் வந்து வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பேசி கூட நீங்க தாராளமா வாங்கிட்டு போகலாம். ஸோ இப்படிதான் இந்த வேஸ்ட் வந்து இலவசம் உங்களுக்கு கிடைக்கிறது. ஃபிஷ் கிளீனிங் இடத்துலயும் நீங்க வாங்கலாம், அதே போல் வேஸ்டேஜான மீன் நீங்கள் டேரெக்டாகவும் ஃபிஷர்மேன் கிட்ட வாங்கலாம். ஸோ ஃபிஷ் வேஸ்ட்டு தான் இதோடைய ரா மெட்டீரியல், இதுதான் மெயினான ரா மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரோட க்ரோத்து, ஃப்ரூட்ஸோட க்ரோத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்காக வந்து பயன்படுத்தக்கூடியது. இந்த மாதிரியான ட்ரம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தாங்க இதை தயாரிக்கிறாங்க. அதனால சொன்னேன் உங்களுக்கு பிளாஸ்டிக் ட்ரம்ஸ் தான் இதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு. இதுக்கு எந்த மிஷினோ எந்த எலக்ட்ரிசிட்டியோ எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது, ஜஸ்ட் உங்கள் வீட்டில் ட்ரம் இருந்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி வந்து மேக் பண்ணுறாங்க, இது எப்படி பேஸ் அப்படின்றத சொல்கிறேன். 1 கிலோ ஃபிஷ் வேஸ்ட் அப்படின்னா 1 கிலோ பார்த்தீங்க அப்படின்னா பனை வெல்லம் சேர்க்குறாங்க, அப்படி இல்லைன்னா நார்மல் வெல்லமே உங்களுக்கு சேர்க்குறாங்க. ஒரு 200 லிட்டர் பேரல் உங்ககிட்ட இருந்தாலே போதும். 21 நாள் உங்களுக்கு டைம் ப்ரௌன் கலரில் ஆனதும் அது லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அந்த நைலான் வலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நைலான் வலை போட்டு அதை வடிகட்டிடுவாங்க. ஸோ இதோட மேக்கிங் பற்றியும் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ட்ரம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 500 லிட்டர் ட்ரம் இது. இந்த மாதிரி ட்ரம்மில் உங்களுக்கு ஒரு 200 கிலோ ஃபிஷ்ஷோட வேஸ்ட் அப்படின்னா ஒரு 200 கிலோ பார்த்தீங்கன்னா வெல்லம் ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு போடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷோட இன்டெஸ்டைன்ஸ் அதோட குடல்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குடல்களெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நீக்கிடுவாங்க. ஃபிஷ்ஷோட குடல்களை நீக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இதில் கிடையாது. ஆனால் எதுக்காக நீக்கிறாங்கன்னா அது ரொம்ப வந்து துர்நாற்றம் வந்து ஏற்படுத்தும். அதனால தான் சொன்னேன் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிற வீட்டுங்களில் இதெல்லாம் உங்களால் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அந்த குடல்களை நீக்கிட்டு போடுவாங்க. அது அப்படியே போட்டாலும் எந்த தப்பும் கிடையாது. அது கூட வெல்லத்தை வந்து நல்லா வந்து நுணுக்கி ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது ரொம்ப பொடியா வேண்டாம், 1-2 அப்படி நொறுக்கி ஆட் பண்ணி விட்டாலே போதும். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ட்ரம் அப்படி இல்லைன்னா கிளாஸ் ஜார் சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டுங்களில் சின்னதாக பயன்படுத்துறது
தேவைப்படுறதுக்கு சின்னதாக தேவைப்படுறதுக்கு கிளாஸ் ஜார்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பிஸ்னஸ் தொழில் ரீதியாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்ஸ் உங்களுக்கு 500 லிட்டர்ஸ் 1000 லிட்டர்ஸ் ஆன ட்ரம்ஸ் வாங்கிக்கோங்க. அதற்கு மூடி போடுற மாதிரியான மூடி உங்களுக்கு இருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த மீனுடைய கலவையும் அது கூட இந்த வெல்லத்தையும் தண்ணி எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இப்படி மிக்ஸ், அதாவது தண்ணினா நான் சொல்கிறது அந்த அமிலம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் போதே ஒரு குழகுழப்பு இருக்கும். நார்மல் வாட்டர் எதுவும் இதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த நீங்கள் மீனுடைய வேஸ்ட்டும் இந்த வெல்லமும் போடும் போதே ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதிரியான லிக்விட் தண்ணி வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும். அது வந்து சொதன்னு இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி சொதமான ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அந்த சின்ன பாட்டில் வச்சுருக்காங்கன்னா அதை ஷேக் பண்ணிடலாம். அந்த மாதிரி பேரல்ஸ்னால் அதை ஷேக் பண்ண முடியாது. உருட்டு கட்டை இருக்குது பார்த்தீங்களா, பெரிய கட்டை, அதை வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடிடுவாங்க. எந்த தண்ணியும் உள்ளே ஊற்ற மாட்டாங்க. 21 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் ஃபர்மெண்ட் ஆக அது டைம் எடுக்கும். அதாவது உள்ளேயே வந்து அதோடைய ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அது ரொம்ப புளிப்பு தன்மையாக ஒரு மாதிரி நுரைச்சிக்கிட்டு உங்களுக்கு இருக்கும். 21வது நாள் நீங்கள் திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் 30 daysக்கு மேலே ஆகாது. அந்த நாட்களுக்கு அப்புறம் நைலான் மெஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெஷ்ஷை வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 300 to 500 ml சொல்யூஷன் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ப்ராசஸ்ன்றதை நான் சொல்லிடுறேன். செக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த நைலான் மெஷ் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 300 to 500 ml ஒரு கப் அதை எடுத்து சொல்யூஷனை ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தேன் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி சிரப் கன்சிஸ்டன்சிக்கு கலரும் வந்து உங்களுக்கு அப்படியே தேன் மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்து தான் உங்களுக்கு அது ரெடி ஆயிடுச்சுன்ற அர்த்தம். இப்போ இந்த புளி கரைச்சல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த தேன் மாதிரியான கன்சிஸ்டன்சி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டேஜ் இது. அந்த மீனோடைய அமிலம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் அந்த வெல்லம் நுணுக்கி போட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல நீங்க பாப்பீங்க வெல்லமும் மீனையும் அப்படியே முழுசா கூட போட்டு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்ல ஊறி ஒரு மாதிரியான ஸ்டேஜ் ஆனதும் அடுத்தது அதை மாத்துறாங்க, வடிகட்டி உங்களுக்கு அந்த மாதிரி நைலான் இதில் போட்டு வடிகட்டினாங்கன்னா அடியில் இருக்கிறது ஃபுல்லாகவே அமிலம் தான். ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நடக்குதுங்க. இது நீங்கள் யோசிக்கலாம், இதை யார் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய நர்சரிஸில் டெரஸ் கார்டன் வச்சுருக்கிறவங்கள, மாடி தோட்டத்தில், அதே போல் விவசாய தோட்டத்தில் நிறைய பேர் இதை வாங்குறாங்க. இதை பேக்கிங்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமே 5 லிட்டர் 10 லிட்டர் இந்த மாதிரி பாட்டில்ஸில் தான் வந்து இதை வாங்குறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இதோடைய லாபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1 லிட்டர் வந்து 200 rupees வரைக்கும் வெளியே விற்கிறாங்க. ஆனால் வெறும் 50 ரூபா தான் இதோடைய மேக்கிங் காஸ்ட்டே. ஸோ 50 rupees மேக்கிங் காஸ்ட்னா நமக்கு 150 rupees கிட்ட மார்ஜின் எடுக்க முடியும். 50 லிட்டர் ட்ரம் நம்ம வாரத்துக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட தாராளமாக நம்மளால 7500 ரூபா வரைக்கும் earn பண்ண முடியும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாவது earn பண்ண முடியும். இது 5 லிட்டரில் தான் வந்து இதை பேக் பண்ணுவாங்க. பிராண்டிங்னு எதுவுமே இது கிடையாது. இந்த பிராண்டு தான் வாங்கணும், இந்த பிராண்டில் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. டெரஸ் கார்டனில் ஈஸியாக வந்துட்டு பிளான்ஸோட க்ரோத்துக்காக இந்த பூக்கள், ரோஜா பூக்கள் அதிகமாக வரணும், மல்லிப்பூக்கள் அதிகமாக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதை வாங்குவாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா தொட்டிகள் தான் அதிகமாக இருக்கும். எல்லாருக்குமே செடி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதிகமாக இடம் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளர்த்துக்கிறாங்க, இடம் இல்லாதவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக வளர்த்துக்கிறாங்களே தவிர செடின்றது அட்லீஸ்ட் எல்லார் வீட்லேயுமே சின்ன ஒரு பூச்செடியாவது, சின்ன ஒரு துளசியாவது, கற்பூரவல்லியாவது வீட்டில் அப்படின்றத வச்சிருக்காங்க. ஸோ அதனால அதை பராமரிக்கிறதுக்கான தேவைப்படுற பொருள்களும் எல்லாருமே வந்து எசிடென்ட் இல்லாமல் வாங்குறாங்க. கோகோ பீட்ல இருந்து நம்ம டிசைனர் பாட்ல இருந்து எல்லாத்தையுமே வாங்கும் போது கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, பிளான்ட்டோட க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவசியம். இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த அமினோ ஆசிட் வந்து எப்படி தயாரிக்கிறது, ஒரு ப்ராப்பர் ஸ்டெப் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒரு கமர்ஷியல் லெவலில் ஒரு 500 லிட்டர் 1000 லிட்டர் பண்ண போறீங்க அப்படின்னா ப்ராப்பரான ட்ரைனிங் எடுத்துட்டு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே ஷைன் ஆக முடியும். ஏன்னா ட்ரைனிங் எடுக்கிற இடத்துல ஒரு 10 பேர் 20 பேரை மீட் பண்ணுவீங்க, ஒரு கான்டாக்ட் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வேஸ்டேஜஸ் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அது மூலயமா நீங்களும் ஷேர் பண்ணலாம், ஆப்போசிட் பர்சனும் ஷேர் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அந்த இடத்துல. ஸோ பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் தாங்க பயன்படும். ரெஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆர்டர்ஸ்லாம் வந்து ஈஸியா வந்து நம்மளால எடுத்துட முடியும். டைரக்டா வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட போய் பேசுங்க, இந்த மாதிரி இதை மேனுஃபேக்சரிங் பண்றோம், மலிவான விலைக்கே தரும், நல்ல growth இருக்கும்னு அவங்களுக்கே தெரியும். ப்ராடக்ட்டை பத்தி எக்ஸ்பிளனேஷனே அவங்களுக்கு வேண்டாம். டெரஸ் கார்டன்ல வந்து பயிரிடுறாங்க பாத்தீங்களா, சின்னதா
நிறைய பேர் வந்து ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் சேல்ஸ் பண்றதுக்காகவே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹைட்ரோபோனிக்ஸ் ஃபார்மிங்ஸ் பண்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கீரை வகைகள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மண்ணில விவசாயம் பண்றது பண்ணுவாங்க. இவங்களெல்லாம் நீங்க ரீச் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸை சோஷியல் மீடியா மூலியமாவே சேல்ஸ் பண்ண முடியுங்க. ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.